எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவதால் பெட்ரோல் டீசல் செலவு மிச்சமாகிறதா, மின் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீபாலாஜி எழுப்பிய கேள்விகளுக்கு உளுந்தூர்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, பர்சனலாக என்னோட யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு விமனா வந்துட்டு எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. மற்ற ஸ்கூட்டி கூட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி இருக்கும்போது ரொம்ப காஸ்ட் சேவிங்காக இருக்குது. இல்லைனா டெய்லியும் 100 rupees வந்துட்டு டெய்லி நம்ம சேவிங்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இவி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு காஸ்ட் சேவிங்காக இருக்குது. பட் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் மட்டும் போட்டுணும். ரீசெண்டாக தான் நாங்கள் இ வெஹிக்கிளுக்கு மாறினதுனால இப்போ நான் என்னன்னா ஈஸியாக எங்கேயா வெளியில் போகணுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியுது. ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது. அதே மாதிரி பெட்ரோலுக்கு போய் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. சார்ஜ் வீட்லேயே நம்மளே போட்டுட்டு எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. லைட் வெயிட்டாகவும் இருந்தது. எனக்கு இது ஓட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. இ பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ ரெஸ்ட்டில் இருக்கோம், ஒரு ஆஃப்டர்நூன் நம்ம வந்து லஞ்சுக்கு போகிற போதோ இல்லை இரவு நேரங்களில் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் சார்ஜ் போட்டுக்கலாம். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் வண்டியை விட இது வந்து ஒரு 10% மெயின்டெனன்ஸ். ரொம்ப நம்ம வந்து காஸ்ட் வந்து கம்மியாகுது. நம்ம லோக்கல் யூஸுக்கு வீட்டிலே போட்டுட்டு போகலாம். லாங் போகும்போது சார்ஜிங் பாயிண்ட் காருக்கு மட்டும்தான் இருக்குது, பைக்குக்கு இல்லை. அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறாங்கனாக்கா அந்த இடத்த மஸ்ட்டு தேவை. அது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் கம்பெனி. இதில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா, லாங் ட்ராவல் போக முடியாது. நெக்ஸ்ட்டு மழையில் நிறுத்தினா பேட்டரி ப்ராப்ளம் ஆகிடுமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் லாங் ட்ராவல் போனால் ரொம்ப வண்டி வந்து ஷேக் ஆகுது. டிஸ்டன்ஸ் போனால் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியில். எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாடு, எலக்ட்ரிக் வாகனங்களால் பொதுமக்கள் அடையும் நன்மைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துவதால் பெட்ரோல் டீசல் செலவு மிச்சமாகிறதா, மின் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீபாலாஜி எழுப்பிய கேள்விக்கு உளுந்தூர்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.